சண்முக பெருமான் சம்ஹாரார்த்தமாக அவர் ஒரு சிவப்பு சாத்தின்னு ஒரு விழா, அதுவே முழுக்க சைவ சித்தாந்த பദ്ധதி. முடிவுதான் தொடக்கம்னு சைவாகம தெளிவு. அது எது ஒன்றையும் யார் நிறைவு செய்கிறாரோ அவர் தான் கடைசியா இருக்கக்கூடியவர். தொடக்கத்தை அவர் தான் பண்ணி வைக்க முடியும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு யார் தனியா அவர் ஒருவர் மட்டும் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கோ, பலம் இருக்கோ, அவர் தான் தொடங்கி வைக்க முடியும் அடுத்த தொடக்கத்தை. அப்போ யுகத்தினுடைய முடிவை சிவபெருமான் தானே ருத்ரனாக இருந்து செய்கிறான். படைக்கிறதையோ காப்பாத்துறதையோ யாரும் பண்ணிடலாம், அதுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் வேண்டியதில்லை. சொன்னா அதுபடி செஞ்சுட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பொறுப்பு பெரிய வேலையாச்சு, அத்தனையும் முடிச்சு தான் தனியாக இருந்து அடுத்த தொடக்கத்தை ஏற்படுத்தணும். அதனால முடிக்கக்கூடிய அந்த தன்மை, நிறைவு செய்யக்கூடிய தன்மை, சம்ஹாரார்த்தமாக எடுக்கக்கூடிய வடிவமாக சண்முக பெருமான் அன்றைக்கு சிவப்பு வஸ்திரங்கள், சிவப்பு நிற மலர்லாம் அணிந்து ருத்ராம்சமாக புறப்பட்டு வருவார். இங்க சம்ஹாரங்கிறது போறவங்க எல்லாரையும் முடிச்சு விடுறதில்லை, இது அறியாமையை தீர்த்து கொடுப்பதுன்னு எடுத்துக்கிறோம். அறியாமை, ஆணவ முதலியவற்றை அழிக்கிறார். அப்போ அந்த வடிவம் வரும்போது, அதுவரையில் அறியாமையோடு இருக்கக்கூடிய நாம எதிர்படும் போது, அந்த வடிவத்தை உள்வாங்கி கொள்ளும் போது, அது ஞான தீபமா உள்ள போய் எரியும் போது இருண்டு இருக்கக்கூடிய அந்த மனசு ஒளி பெறும்னு சொல்றோம். அப்போ அடுத்தது புதுசா ஒரு படைப்பு. பழசெல்லாத்தையும் நீக்கியாச்சு, இப்ப புதுசா ஒரு படைப்பு. அதனால சிருஷ்டிக்கு அதிபதியாக இருந்து பிரம்ம வடிவமாக வருவதனால விடியற்காலை வேளையிலே சுவாமி வெள்ளை சாத்தின்னு சொல்லி வெள்ளை பட்டு உடுத்தி வெள்ளை நிறத்திலேயே மலர்கள் எல்லாம் அணிந்து கொண்டு ஆபரணங்கள்லாம் எதுவும் தரிக்காமல் அப்படியே தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டிக்கொண்டு எழுந்துள்ளக்கூடிய ஒரு சிறப்பு. அப்பதான் அந்த திருநீரு அப்படி தெரிச்சு கொண்டே வருவாங்க, மூட்டையில வச்சு அதை தெரிச்சு கொண்டே வருவாங்க. அது சூழ பெருமான் எழுந்தருளுவர். உயிர்களுடைய உற்பத்தி ஒவ்வொன்றும் இந்த திருநீரிலேருந்து வருவதாக எடுத்துக்கிறோம். அதனால்தான் அந்த பொடியை அப்படி எடுத்து இப்படி சிந்தும் போது அதுலேருந்து விழறது ஒன்றும் உயிராகவே பாவிக்கிறோம். சுவாமி கடைசியில எல்லா உயிர்களையும் தன்மேலே சேர்த்துக் கொள்கிறார் என்பதைத்தான் முழுக்க திருநீர் தரித்துக் கொள்கிறார். சம்ஹார காலத்திலே அத்தனை உயிர்களையும் தம் பேரில் ஏற்றி பெருமான் முடிப்பதனாலே முழுக்க திருநீர் தரித்திருக்கார். அப்போ சிருஷ்டி காரியத்தை அந்த திருநீர் காண்பிப்பதாக கருத்து. அப்படி அவர் படைக்கும் தொழிலை செய்யக்கூடியதும் தானே என்ற நிலையிலே புறப்பட்டு வந்து படைக்கப்பட்ட உயிர்களை காத்து தரணும். அதற்கு ஸ்திதி காரியமாக இருக்கக்கூடியது காக்கும் தொழிலையும் தானே திருமால் அம்சமாக இருந்து செய்வதை காண்பிப்பதற்காக பச்சை பட்டு உடுத்தி பச்சை நிறத்திலான மலர்கள், வில்வம், துளசி, தவனம், இது மாதிரி இருக்கக்கூடிய பச்சை நிற மலர்கள் இலைகள் எல்லாம் தரித்து கொண்டு, வாசனை மலர்கள் எல்லாம் தரித்து கொண்டு பெருமான் காட்சி தருவார்.